கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட அநேக காரியங்கள் நற்செய்தியை பற்றி நாம் அநேக சாட்சிகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். மீண்டும் நற்செய்தியை குறித்து சில காரியங்களை ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். எடுத்தவர் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது தகப்பனே, இங்கு வந்திருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயம், சிந்தை, கண்கள் உம்முடைய வார்த்தை மற்றும் உற்று நோக்கி பார்ப்பதாக அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க. நான் சொல்லுங்க. பக்கத்தில் யாராவது தூங்கிட்டு இருந்தாலும் தட்டி எழுப்பி அவங்க கையை பிடிச்சி நான் சொல்லுங்க. நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். சிக்கன் பிரியாணி அல்ல, மட்டன் பிரியாணி அல்ல, நற்செய்தி பிரியாணி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் ஆண்டோடைய வார்த்தையை உணவுக்கு சமமாக ஒவ்வொரு வாரமும் உட்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நற்செய்தி பிரியாணி. இதை கவனமாக கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நற்செய்தியை கேள்விப்படுகிறோம். டிவி நியூஸில் மழை வருகிறது, புயல் வருகிறது, 2 நாட்கள் ஸ்கூல் காலேஜ் விடுமுறை என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதுதான் நற்செய்தி. அது மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நர்ஸ் மூலமாக ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லும்போது அது நற்செய்தி. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நற்செய்தி நம் காதலை வந்து விழும்போது அது நமக்கு இன்பமாக இருக்கிறது. ஆனால் நற்செய்தி அநேக காரியங்களை நாம் கேள்விப்படலாம், ஆனால் ஒரு சில செய்தி துக்கத்தையும் கொண்டு வரும். இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட துக்கமான செய்தி இருந்தாலும் ஆண்டவருடைய நற்செய்தி மட்டுமே ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு சத்தியத்தை இன்று நாம் ஆண்டவருடைய பாதத்தில் கேட்டு நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, நற்செய்தி ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நற்செய்தியாக வாழ்ந்து காட்டினார். அவரை ஏற்று பின்பற்றின சீசர்களும் நற்செய்தியாக வாழ்ந்தார்கள். அந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்து நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்று அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நாம் நற்செய்தியாக வாழ்கிறோமா என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் நாம் வேதத்திலே அநேக காரியங்களை பார்க்கலாம். நாம் இந்த உலகத்திலே இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்தவர்களாகிய நாம் அறியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் இயேசுவை அறியாததற்கு முன்பு நாம் ஒரு சவுலாக வாழ்ந்து வந்தோம். இயேசுவை அறிந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுலாக மாறிவிட்டோம். ஆனால் பவுல் செய்ததை போல நாம் செய்தோமா என்பதை குறித்து சற்று சில காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும். இந்த வேத பகுதியிலே நாம் 4 குஷ்டரோகிகள், அவர்கள் நற்செய்தி, அதாவது சரீரப்பிரகமான பசி, அந்த பசியை போக்குவதற்கு அவர்கள் எங்கே சென்றார்கள், என்ன நடக்கிறது, இந்த சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே பிதாவானவர் மறைத்து வைக்கவில்லை, ஒளித்து வைக்கவில்லை. பிதாவின் பொறுப்பு இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பிவிட்டார். இயேசுவை அறிவிப்பது நம்முடைய பொறுப்பு. பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே அவசரமாக சொல்ல வேண்டிய செய்தியை அலட்சியமாக நாம் கையாண்டோம் என்றால் நாம் ஒரு நாள் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் நற்செய்தி அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று வேத வசனம் சொல்கிறது. நற்செய்தி அறிவிப்பது உண்மையை அறிந்தவர்களின் பொறுப்பு. கேட்பவர் நம்பினால் சரி, நம்ப மறுத்தாலும் சரி, அறிவிப்பது நம்முடைய கடமை.
சமயம் வாய்த்தாலும் வாய்க்கப்பட்டாலும் நற்செய்தியை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் சிலுவை அனைவருக்கும் பொதுவானது. இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் பொதுவானவர் என்பதை இந்த உலகிற்கு நாம் பறைசாற்ற வேண்டும். தைரியமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். தைரியமாக நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஸ்தேவானை போல நற்செய்தி அறிவிப்பதற்கு எந்த பயமும் நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் அவருடைய ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் கை போட முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம் பாவத்திற்காக, நம்முடைய பாடுகளுக்காக, அநேக ஜனங்கள் பாவங்களுக்காக மரித்தார், மீண்டும் உயிர்த்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அநேகர் அறியவில்லை. சமாரியாவின் கொடிய பஞ்ச நாட்களில் அதன் ஒளிமுக வாசலில் பசியுடன் தள்ளாடிய குஷ்டரோகிகள், சாப்பாட்டுக்கு பஞ்சம், வயிறு பசி, சமாரியாவை நோக்கி புறப்படுகிறார்கள். சமாரியாவை சுற்றிலும் சீரியரின் இராணுவத்துக்குள் துணிந்து செல்கிறார்கள். உணவுக்கு கிடைத்தால் உயிர் பிழைப்போம், கிடைக்கவில்லை, அவர்களிடம் மாட்டிக்கொண்டோம் என்றால் நாம் உயிரை விட்டு பசியை போக்குவோம் என்று அவர்கள் தைரியமாக புறப்பட்டு போகிறார்கள். அங்க போனா மரணம் நிச்சயம் என்பதை அறிந்தும் அங்கு போகிறார்கள். பிரியமானவர்களே, நாங்களும் ஊழிய பாதையில இந்த கடைசி காலத்திலே போய்கொண்டிருக்கிறோம். அநேக இடங்களில் எவ்வளவு இடர்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்வதில்லை. அநேக சாட்சிகளை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறோம், ஆனால் இடர்களை சொல்வதில்லை. இடர்கள் நிறைய இருக்கிறது. அதை சொன்னால் வேதனையாக இருக்கும். அப்படியாக நாங்கள் போகிற இடங்களில் சில இடங்களிலே நாங்கள் துரத்தப்படுகிறோம். எங்கள் ஊழியர்கள் சிலர் அடி வாங்கி இருக்கிறார்கள். தகாத வார்த்தைகளை கேட்டு, கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கேட்டு யாரும் மனம் உடைந்து போனதில்லை. மீண்டும் மீண்டும் அன்பு முகத்தோட நாங்கள் மறுபடியும் நற்செய்தியை அறிவித்து வருகிறோம். இப்படி பிரச்சனைகளை பார்த்து திருமண்டலம் எங்களை நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. நற்செய்தி அர்ப்பணித்துறை டிபார்ட்மெண்ட்டும் இதை நிறுத்திவிடலாம் என்று சொல்லவில்லை. நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அதுவே லக்கு. இயேசு கிறிஸ்து அதற்காக தான் வந்தார் என்று இந்த திருமண்டலம் அறிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் பின்வாங்கவில்லை. எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லோரையும் விட்டு பிரிந்து நாங்கள் மாதத்தில் 20 நாட்கள் நாங்களே சமைத்து சாப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயம் இல்லாத கிராமங்களிலே நற்செய்தியை அறிவித்து வருகிறோம். போன மாதம் வடக்கன்குளம் சேகரத்திலே நாங்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்த வேளையிலே, பிரியமானவர்களே, பெருங்குடி என்ற கிராமத்திற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றோம். நாங்கள் தெருவில் போய் கொண்டிருக்கிற போது ஒரு முதியோர், ஒரு 60 வயது இருக்கும், அவர் சைக்கிளை உருட்டி கொண்டே கையில கம்போட வந்தார். அவருக்கு ஒரு துண்டு பிரதியை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும்போது அவர், நீங்க எங்க இருந்து வரீங்கன்னாரு. பாளையங்கோட்டையிலிருந்து வருகிறோம் என்றோம். உடனே அவர் சொன்னாரு, என் வீட்டில் கொஞ்சம் வேண்டுதல் பண்ணிட்டு போங்களேன். ஏங்க, எனக்கு 2 மகா திருமணமாகி நல்லா இருக்காங்க. என்னுடைய மகனுக்கு 36 வயது ஆகிறது, இன்னும் பெண்ணு கிடைக்கவில்லை, குடிக்க அடிமையாயிட்டான், எங்களுக்கு அவனை நினச்சி வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் மேய்க்க போன ஆடு முன்னாடி போய்கிட்டே இருக்கு. அப்போ ஐயா, ஆடு அங்கே போய்கிட்டு இருக்கேன், அது போட்டோம், அது மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், வாங்க என் வீட்டுக்குன்னு சொல்லி வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் காரியங்களை சொல்லி ஜெபிக்க சொன்னார். ஜெபித்து விட்டு, உங்ககிட்ட இருக்கிற அந்த புஸ்தகம் எனக்கு கிடைக்குமா என்றார். அவருக்கு ஒரு பரிசுத்த பேராமம் கொடுத்து ஜெபித்து விட்டு வந்தோம். அவர் சொன்னார், அருகில் இருக்கிற லெப்பக்குடியிருப்பு சபைக்கு வாருங்கள் என்று சொன்னோம். நான் கண்டிப்பாக வருவேன் என்றார். 3 நாள் கழித்து அந்த லெப்பக்குடியிருப்பு சபைக்கு காலை ஆராதனைக்கு வந்தார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அந்த வாரம் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டார். தொடர்ந்து கலந்து கொண்டு இருக்கிறார். போனில் தொடர்பு கொண்டு இருக்கிறார். ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக எங்கள் ஊழியர்களை தொடர்பு கொண்டு, ஐயா, நீங்கள் கொடுத்த புஸ்தகத்தை வாசித்தேன், இதுவரைக்கும் 100 பக்கம் வாசித்து விட்டேன். என் மகன் தினமும் குடித்து கொண்டு வருவான், இப்பொழுது 2 வாரமாக குடிக்கவில்லை. அல்லேலூயா. வேதாகமம் அவர்கள் வீட்டுக்கு சென்றவுடன் ஒரு சமாதானம் கிடைத்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த மாதத்திலே நாங்கள் இன்னொரு சேகரத்தில் தங்கி இருக்கும்போது அங்கு ஒரு கிராமத்திலே புறப்பாடி சேகரம், அங்கு தங்கியிருந்து ஒரு கிராமத்துக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றோம். நற்செய்தி அந்த கிராமத்திலே முடித்து விட்டு ஊருக்கு வெளியில ரோட் ஓரமாக ஒரு விக்கிரக கோயில் அருகில் ஒரு அரச மரத்து அடியில் நாங்கள் 4 ஊழிகள் நின்று கொண்டிருந்தோம். அந்த ஊரை சார்ந்த ஒரு மனிதன் பைக்கில் போகும்போது அங்கே நின்று, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். நாங்கள் சர்ச்சிலேருந்து வரேன்னு சொன்னோம். ஏன்னா குழந்தைய கடத்ததுக்கு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் நான் கேட்டேன். நாங்கள் போகிற இடத்துலலாம் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. எல்லோரும் எங்களை பார்க்கிறார்கள்.
குழந்தை கடத்துகிறவர்களா அல்லது செயினை பறித்து விட்டு போய்விடார்களா என்று கடைசி காலத்தில் சோதனைக்காரன் அப்படியாக கொண்டு வந்து விட்டான். செல்போன்ல அடிக்கடி அநேக காரியங்களை பார்த்து ஒரு லேடி கூட எங்களை பார்த்து நீங்க யாரு, இங்க ஏன் நிக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் சர்ச்சைக்கு வந்தோம், இங்க சபையாரை சந்திச்சு ஜோமனை வந்தோம்னு சொன்னதுனால அவங்க விட்டார்கள். ஆனால் அந்த எங்களை விசாரித்த அந்த ஒரு மனிதர் அவர் விசாரித்து விட்டு சரி அவங்க கூட பேச ஆரம்பித்தோம். அவர் உடனே எங்க கூட பேச்சு கொடுத்தார். அவர் பெயர் நாராயணன். அவர் நான் கறி வெட்டுத கடையில் வேலை பார்க்கேன், எனக்கு கையில் வருமானமே நிற்க மாட்டேங்குது, நிம்மதியே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவ ஓனர்கிட்ட வேலை பார்க்கும்போது நான் நல்லா இருந்தேன், இப்போ வேற இடம் மாறினோடனே எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு இயேசுவை பிடிக்கும், எனக்காண்டி வேண்டுதல் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த விக்கிரக கோயில் எங்களுடைய குல கோயில் தான், அங்கே கூட போய் எனக்கு வணங்குறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்காக வேண்டுதல் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த ரோட்டு ஓரமாக அந்த அரச மரத்தடியில் நாங்கள் 4 ஊழியர்கள் அந்த நாராயணனுக்காக செபித்தோம். செபித்து முடிஞ்சு அவர் சொன்ன காரியம், எங்கள் ஊருக்கு எப்போ வந்தாலும் என் வீட்டுக்கு வாங்க, அந்த ஊர்லேயே பெரிய வீடு என் வீடு தான், நீங்க எப்போ வந்தாலும் என் வீட்டுக்கு ஜெபம் பண்ணலாம், என் பேரை சொல்லுங்க, யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்படியாக அநேக ஆத்துமக்கள் அவர்கள் தெய்வத்தை வெறுத்து சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை சந்திக்க ஆண்டவர் எங்களை ஓநாய்க்குள் அனுப்புவது போல எங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். இதற்காக நீங்கள் செபியுங்கள், இதற்காக கொடுங்கள். பிரியமானவர்களே, நாம் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் என்பது போல இந்த நற்செய்தி சமாரியாவில் உள்ளவருக்கு அறிவிக்க தீவிரமாய் ஓடினார்கள். தீவிரமாய் அவர்கள் நினைத்தால் அவர்களே அதை சாப்பிட்டு விட்டு ஒளித்து வைத்தார்கள், அதோட முடித்து விடலாம். ஆனால் அந்த சரீர பசி போக்க ஒரு நாடே செத்து கொண்டிருக்கிறது என்று அந்த குஷ்டரோகிகள் ராஜாவிடம் சொல்லுவதற்கு போகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலம் என்னும் குறுகிய வட்டத்தில் இருந்து வெளியேறி பரந்த மனதுடன் பொது நலனுக்காக தீவிரமாய் செயல்பட வேண்டிய காலம் இது. அப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலக செய்தி வேகமாக வளர வேண்டும் என்பதுதான் உலக செய்தி. ஆனால் ஆழமாக வளர வேண்டும் என்பது இயேசுவின் நற்செய்தி. உள்ளத்தில் பட்டயம் இருந்தால் உதட்டில் நற்செய்தி இருக்கும். நம் அநேகர் வேதத்தை சரியாக வாசிப்பதில்லை, சரியாக தியானிப்பதில்லை. உள்ளத்தில் பட்டயம் இல்லாமல் சில பேர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். உள்ளத்தில் பட்டயம் இருந்தால் யாரு என்ன கேள்வி கேட்டாலும் நாம் பதில் சொல்லலாம். ஒரு முறை நான் எங்கள் ஊரிலிருந்து தென்காசிக்கு போய் கொண்டிருக்கும் போது போற வழியில வழிமறிச்சாம்னு ஒரு ஊர். வழிமறிச்சான், ஏன்னா அந்த ஊர் எப்படி உருவாச்சுன்னா நடு காட்டுக்குள்ள வழி மறிச்சு எல்லாத்தையும் பறிச்சிருவாங்க. வழிமறிச்சான் பிறந்து கடைசியில் அது ஊராவே மாறிட்டு அந்த ஊர்ல ஒரு சோசியம் பார்க்குறவர் அந்த கிளி கூண்டோட நின்னார். அப்போது கை போட்டு என்னைய வாய்க்காப்பாளத்தில் கொண்டு விட்டுருங்கன்னார். சரின்னு சொல்லிட்டு கொண்டு போனேன். அப்போ ஆண்டவர் பேசுன்றாரு. எப்படி பேச்ச ஆரம்பிக்கணும்னு சரி பேரை ஃபஸ்ட்டு கேட்பேன்னு சொல்லி, அண்ணே உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பாலமுருகன் என்றார். உடனே நான் சொன்னேன், சூப்பர் பேரு, உங்கள் பேர் பைபிளில் இருக்கு அப்படின்னு. அப்படியா, என்னுடைய பெயர் பைபிளில் இருக்கா? ஆமாம், இயேசு பூரண அழகுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் அழகன் என்றால் முருகன். உங்க இயேசுவின் மறுபெயர் தான் அழகானவர், உங்க பேரில் இயேசு இருக்கிறார் அப்படின்னு. அப்படியா? அதுக்கப்புறம் பைபிள்ல சவுல் என்று ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அநேக கிறிஸ்தவர்களை கொன்று போட்டான், சபைகளை இடித்து போட்டான். ஆனால் ஒரு நாள் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சவுல் பவுலாக மாறினான். அந்த பவுல் தான் தமிழ்ல பால் என்று சொல்லுகிறோம். உங்க பெயர் பால முருகன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பைபிள்ல பேரு 2 பேருமே அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, அப்படிலாம் பேர் இருக்கா? ஆமா என்று சொன்னேன். அப்பா அவர்கிட்ட சொன்னேன், இயேசுவை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும். அந்த சவுல் எப்படி கொலைகாரனாக இருந்து ஊழியக்காரனாக மாறினானோ அதே போல உங்கள் வாழ்க்கையும் மாற்றப்படும் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வாய்க்காப்பழத்தில் இறக்கிவிட்டு சற்று தூரம் போய் ரோட்டுக்கு அந்த பக்கமா நின்று அவரை கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் நின்று பார்த்தேன். அவர் ரோட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு அப்படியே இந்த கிளிக்குண்டை பார்க்காரு, யோசிக்காரு, கிளிக்குண்டை பார்க்காரு, யோசிக்காரு. சரி, விதைய விதைச்சாச்சு, விதை வேலை செய்கிறது என்று நான் செபித்து விட்டு கடந்து விட்டேன். பிரியமானவர்களே, அவர் ரட்சிக்கப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி விடுவார். அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கப்பட்டாலும் நம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதே போல எங்க ஊர்ல இருந்து அடைக்கலப்பட்டன ஊருக்கு ஞாயிறு ஆராதனை செய்திக்காக நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரப்பட்டணம் என்கிற ஊர் பக்கம் வரும்போது
ஒரு மனிதர் ரோட்டு ஓரமாக கையில கூட பை வச்சிருக்காரு, சாப்பாடு வச்சிருக்காரு. அவர் ஏதோ கொத்தனார் வேலை பார்க்கிறாரா அல்லது பெயிண்ட் அடிக்கிறது வேலையை ஏதோ ஒரு வேலை பார்க்கறது போல தெரிகிறது. கை போட்டாரு. ஆனா நான் கொஞ்சம் வேகமா போனதுனால அவரை தாண்டிட்டேன். நின்று அவரை கூட்டு போயிருக்கலாம். ஆனா என் மனதில் அப்போ யோசனை வந்தது, பின்னாடி எத்தனையோ பேர் வராங்க, யாரா கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு நிக்காம போய்விட்டேன். கொஞ்சம் தூரம் தான் போனேன். என்ன சைடு வாங்கி ஒரு பைக்கு போச்சு. அந்த பைக்கு பின்னாடி அவர் உட்காந்துருக்காரு, என்ன பார்க்காரு. அப்பமே என் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஆகி போச்சு. சரி, அதுதான் போச்சு. அப்படின்னா பாவச்சத்திரம் ரயில்வே கட்டை தாண்டோன்னு எப்போதும் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு போவேன். அது ஒரு போதை மாதிரி பழக்கம், சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். அந்த டீ கடையை தாண்டினா என் வண்டி போகாது, ஆஃப் ஆயிரும். சரி, டீ கடையில் போய் டீ குடிக்கலான்ட்டு அந்த டீ கடையில் வண்டியை ஓரம் கெடுத்தேன். அவர் அங்கே டீ குடிச்சிட்டு இருக்காரு. எந்த மனிதர் என்னை ஏற்றிட்டு போன்னு கை போட்டாரோ அவர் அங்கே டீ குடிச்சிட்டு இருக்காரு. என் முகத்தை நேருக்கு நேரு பார்க்கும்போது எனக்கு அப்போ ஆண்டவர் அவர் அருகில் இருப்பது போல தோன்றிச்சு. ஆண்டவர் அங்கே அவர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு, பார்த்தியா நீ விட்டுட்டு வந்துட்ட, நான் கூட்டிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவதை நான் உணர்ந்தேன். அந்த இடத்துல தவறை உணர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள். ஒரு ஆத்மாவை தந்ததை நான் அன்னைக்கு மிஸ் பண்ணிவிட்டேன். சில நேரம் அப்படி சில ஆண்டவர் ஆத்மாவை தருவார். அது எப்படி தருவார் என்று சொல்ல முடியாது. மளிகை கடைக்கு போகும்போதோ அல்லது நம்ம கடை வச்சிருக்கோம் நம்ம கடைக்கு வரும்போதோ சில பேர் என்ன சார் வாழ்க்கை, ஏதோ ஒரு பிரச்சனையை நம்மிடம் கொட்டுவார்கள். அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 4 குஷ்டரோகிகள் அவர்கள் நற்செய்தியை அறிவிக்க போகிறார்கள். மார்க் 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கதனருடைய நாட்டிலே அசுத்த ஆவி பிடித்த லேகியன் கல்லறையில் குடியிருந்தான். கூக்குரல் தன்னைத்தானே காயப்படுத்தி சமாதானம் இழந்து காணப்பட்டான். 1000 ஆண்டு அசுத்த ஆவிகளை ஆண்டவர் துரத்தினார். ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனாய் இயேசுவோடு இருக்க விரும்பினான். இயேசு உன் வீட்டிற்கு போ, உன் இனத்தாரிடத்திற்கு போ என்றார். உடனே அவன் தீவிரமாய் புறப்பட்டு தெக்கப்போலி நாட்டிலே நற்செய்தி அறிவித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் எசேக்கியேல் 7:2 சொல்லப்படுகிறது, முடிவு வருகின்றது, தேசத்திலிருந்து 4 முனைகளிலும் முடிவு வருகிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4:5 நீ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷனுடைய வேலையை செய், தீங்கு அனுபவி, உன் ஊழியத்தை நிறைவேற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுவிசேஷம் நற்செய்தி அறிவிப்பதில் தீவிரம் காட்ட வேண்டும். ஏனென்றால் எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? காவலனா இருக்க வேண்டும். இந்த காவல் நகர், இந்த காவல் கிணறு விசுவாசிகள் தேவனை அறியாதவர்களுக்கு காவலனா இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கின்ற நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதை மரக்காலில் மூடி வைக்க கூடாது. நாம் உப்பு எல்லா பதார்த்தத்துக்கும் ருசியை கொடுக்கும், மற்றவர்களுக்கு ருசியாக இருக்க வேண்டும். உப்பு சில பொருட்களை கெட்டு போகாமல் பதப்படுத்தும். அதே போல ஒருவரும் கெட்டு போகாதபடி அநேக ஜனங்களை பதப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே ஆண்டவர் ஒப்படைச்சிருக்கிறார். ஒரு அணை, ஒரு பெரிய அணை, ஒரு கிராம அருகிலே ஒரு பெரிய அணை உடைய மழை பெய்து கொண்டிருக்கிறது. அணை நிரம்பி வழிகிறது. சாயங்காலம் இருள் சூழ்ந்த வேளையிலே ஒரு மனிதர் வயல்வெளியிலிருந்து வீட்டுக்கு புறப்படும் போது, ஐயோ அணை நிரம்பி வழிகிறது, திறந்து விடலனா எந்த நேரமும் உடைத்து விடலாம் என்று எண்ணி வேகமாக வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டி சென்று தன்னுடைய மனைவி ஊருக்கு இரவோட இரவாக போய்விட்டார். மறுநாள் காலையில டீ கடையில நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்கும்போது அந்த அணை உடைந்தது. அதன் அருகில் இருந்த 4 கிராமம் மூழ்கியது. அநேக பிள்ளைகள், அநேக முதியோர்கள், அநேகர் செத்து போனார்கள். ஒரு சிலர் மாற்றும் பிழைத்தார்கள் என்று அந்த செய்தியை வாசித்தவுடன், ஐயோ இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சு நான் அறிவிக்காமல் விட்டுவிட்டேனே என்று அந்த இடத்துல அவர் வேதனைப்பட்டார். நாமும் அந்த இடத்துல இருக்கிறோமா? அநேகர் மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் ஆண்டவருக்கு நேராக திருப்புவதற்கு நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். பாவ மன்னிப்பு என்பது இலவசம். இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் அநேகர் அறிந்து கொள்ளவில்லை. எந்த பயமும் பதட்டமும் இன்றி நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நாம் எந்த நேரமும் தேவையில்லாத காரியங்களிலே நாம் நேரத்தை செலவிட்டு நேரமில்லை என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் அநேகரிடத்தில் கடிகாரம் இல்லை, ஆனால் நேரம் இருந்தது. இந்த காலத்தில் எல்லோரும் கரங்களிலும் கடிகாரம் இருக்கிறது, ஆனால் நேரம் இல்லை. எதற்கடுத்தாலும் நேரம் இல்லை. சாப்பிட நேரம் இல்லை, எதற்கடுத்தாலும் நேரம் இல்லை, தூங்குவதற்கு நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்து வாழும் போதும்
அதே 24 மணி நேரம் தான். நம்ம வாழும் போதும் அதே 24 மணி நேரம் தான். இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிக்கும் போது ரோம சாம்ராஜ்யம் நடந்தது. பயங்கரமான எதிர்ப்புகளின் மத்தியில் எதிர்நீச்சல் போட்டார் இயேசு கிறிஸ்து. அவருடைய சீசர்களும் அதே போல எதிர்நீச்சல் போட்டார்கள். நாம் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தர்மபுரி மாவட்டத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். யாரும் அறியாத மக்கள், முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு போகிறோம். இயேசு கிறிஸ்து நடந்தே சென்றார். இன்று வேன்ல பைக்ல போதுக்கு வசதி இருக்கிறது. எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். ஏனென்றால் நற்செய்தி அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஏனென்றால் நானே பலி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று இந்த உலகத்திற்கு உறக்க சொன்னவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் பகிரங்கமாக மனிதனை வா வா என்று அழைத்தவரும் வேறு எவரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலக வாழ்க்கை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் வரும்போது கொண்டாடுகிறோம். பிறந்த நாளை கிராண்டாக கொண்டாடுகிறோம். ஆனால் பிறந்த நாளுக்கு அப்புறம் நம் மரண நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறதை நாம் யோசிக்கிறதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி கணக்கு வைத்திருக்கார் தெரியுமா? 10, 9, 8, 7, 6, 5 என்று குறைத்து கொண்டு வருகிறார். இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு நம்பர்ல இருக்கோம். 2ஆம் நம்பர்ல இருந்தோம் அப்படின்னா இன்னும் 1 தான் இருக்கு. அதுக்குள்ள சில ஆத்துமாக்களை கூட்டு செல்ல வேண்டும். எந்த சொத்தோ பணமோ எதையும் கொண்டு செல்ல முடியாது. ஆத்துமாக்களை கொண்டு செல்லலாம். பரலோகத்திலே நமக்கு என்று ஒரு சேர் ஆயத்தப்பட்டு இருக்கும். நமக்கு பின்னாடி ஒரு 50 சேரோ 100 சேரோ காலியா இருக்கும். அதை நிரப்ப வேண்டியது நாம் ஒவ்வொருடைய பொறுப்பு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த நாம் மற்றவர்களுக்கு அதை பொறுப்புடன் சொல்ல வேண்டும். நாம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே துஷ்டனையும் இஷ்டனாக மாற்ற வந்தவர். நாம் நம்முடைய தெருவிலே, சொந்த பந்தத்திலே, உறவில விரிசல், அநேகருக்குள்ள பேச்சு இல்லாமல் நற்செய்தி அறிவிக்க முடியாமல் இருக்கிறோம். கரைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று அறிவிக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அறிவிக்க வேண்டும். பாவங்களை மறைவிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று நாம் அறிவிக்க வேண்டும். நாம் எல்லோரும் இந்த கடைசி காலத்தில் அறுவடை மிஷினாக மாற வேண்டும். இன்னைக்கு அறுவடை மிஷின் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஏக்கர் கணக்கில் அறுவடை செய்கிறது. அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம். நாமும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்ள வேண்டும். அறுவடை மிஷினாக மாற வேண்டும். நாம் நம் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவனுடைய நிலைமை பரிதாபம் என்பதை சற்று யோசிக்க வேண்டும் என்று ஒரு கனத்தை இருதயத்தோட ஜெபிக்க வேண்டும். நற்செய்தி அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனை அறியாதவர்களுக்காக மன்றாடுவது யார்? விண்ணப்பம் செய்கிறவர் யார்? ஊழியர்களாக செல்வது யார்? ஊழியங்களுக்கு அனுப்புவது யார்? ஊழியங்களுக்காக கொடுப்பது யார்? அதை பொறுப்பெடுப்பது யார்? பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே ஒடிசா, குஜராத், மணிப்பூர் இன்னும் பற்பல இடங்களில் நடக்கிற இடையூறுகள், பிரச்சனைகள் கண்டு போர்க்கொடி தூக்கி போராட்டம் நடத்துவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. அன்பின் கயிறை கொண்டு அனைகரை கட்டி அணைக்க வேண்டும் என்று கல்வாரியின் அன்பு நமக்கு அறிவு நமக்கு அந்த அறிவை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நற்செய்தி அறிவிக்கும் கிராமங்களிலே அநேக வன்முறையாளர்கள் எங்களிடத்தில் வம்பெழுத்ததும் உண்டு. இந்த நற்செய்தி குழுவில் சுதேச ஊழியர்களாக நாங்கள் கெட்ட வார்த்தைகளை கேட்டோம், அடி வாங்கியும் மீண்டும் அன்பு முகத்தோட நாங்கள் பயம் இல்லாமல் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காக அதிகமாக கொடுங்கள். எங்கள் ஊழியத்திலே ரவிக்குமார் என்று ஒரு அண்ணன் இதுக்கு முன்னாடி ஊழியத்தில் இருந்தாங்க. நற்செய்தி அறிவிக்க போகும்போது ஒரு சில பேர் ஜெபமான வாங்கன்னு கூட்டு போய் வீட்டுக்குள்ள அடின்னு அடிச்சு அதில் ஒரு காது கேட்காம போயிட்டு, ஆனால் அந்த ஊழியத்தை விட்டு அவர் விலகவில்லை. ரிட்டையர்டு ஆகுத வரைக்கும் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு இப்பொழுது பேட்டை அருகே தொழுநோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்து வருகிறார். ஒரு சபை ஊழியராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். சுவிசேஷ பணியில் பின்வாங்கும் காலம் அல்ல, முன்னோக்கும் காலம். தேச தலைவர்களை கேள்வி கேட்கும் காலம் அல்ல, இழிவாக பேசும் காலம் அல்ல. இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று நம்முடைய சாட்சியை காண்பிக்கும் காலம். அல்லேலூயா. நாம் நற்செய்தி அறிவிப்பதிலே தீவிரம் காட்ட வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நாட்டிலே ஒரு சில கிராமத்திலே கிராம தலைவர்கள், ஒரு 4 கிராம தலைவர்கள் அந்த நாட்டு ராஜாவை சந்திக்க புறப்பட்டார்கள். அந்த ராஜா நேர்மையான ராஜா. அந்த ராஜாவினிடத்தில் இருந்து முறையிட்டார்கள், ராஜாவே, எங்கள் ஊர் பகுதியிலே தினமும் கொலை நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது. எங்கள் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப எங்களுக்கு பயமாக இருக்கிறது. இதை நீங்கள் சரி செய்யுங்கள் என்று மனு கொடுக்க போனார்கள். அந்த ராஜா, என்னுடைய ஆட்சியில் இப்படி நடக்கிறதா என்று உடனே இராணுவத்தை அழைத்து அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்கன்னு சொல்லி மறுநாளே அந்த தவறு செய்த கூட்டத்தின் தலைவனையும் கண்டுபிடித்து ராஜா முன்பாக நிறுத்தப்பட்டது. அந்த கூட்ட தலைவன் செய்த தவறுகள், கொலைகள், கற்பழிப்புகள் எல்லாம் நிரூபமானப்பட்டன.
6 மாதம் சிறை தண்டனை, அதுக்கப்புறம் தூக்கு தண்டனை, சிறைச்சாலையில் போடுங்க என்று தூக்கி போட்டு விட்டார்கள். உடனே ராஜா அருகில் இருந்த மந்திரி, ராஜாவே கொஞ்சம் தண்டனையை குறைங்க அப்படின்னு சொன்னார். ஏன் கேட்டார். அது என்னுடைய மகன். உடனே அந்த ராஜா, நீ என்கிட்ட உண்மையாக வேலை பார்க்க, உன் மகன் இப்படி தப்பு செஞ்சுருக்கான், உன் மகனை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசக்கூடாது, இல்லைன்னா நான் வேலையை விட்டு தூக்கிறேன்னு சொல்லி அதோட ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு நாள் திடீரென்று வந்தது, மந்திரியை அழைத்து ராஜா கூப்பிட்டு ஒரு லெட்டரை கொடுத்து இதை சிறைச்சாலை அதிகாரி கையில் கொண்டு கொடு என்று சொன்னவுடன் அவர் அதை வாங்கி கொண்டு போகும்போது, போகிற வழியில் ஒரு ஊரில் திருவிழா கூட்டம். அங்கே கயிறில் மனுஷன் நடக்கிறான், பல வித்தைகள் காட்டுகிறான். அதை பார்த்து ஆகா என்ன அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி வேடிக்கை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் சரி ராஜா சொன்ன வேலையை நிறைவேற்றும் என்று நேராக சிறைச்சாலைக்கு போய் அதிகாரி கையில் லெட்டரை கொடுத்தார். அந்த சிறைச்சாலை அதிகாரி லெட்டரை படித்து விட்டு, அட பாவி, நீ எப்போ ராஜா அவன் கையில் லெட்டரை கொடுத்தாரு காலையில் 8 மணிக்கு, நீ இப்போ 12 மணி வரைக்கும் வந்து நிற்கிற, உன்னுடைய மகனுக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை நாள். ராஜா தூக்கு தண்டனையை ரத்து செய்து மீண்டும் சில ஆண்டுகள் சிறை தண்டனை எழுதி கொடுத்திருக்கிறார். உன்னுடைய மகனை காலையில 10 மணிக்குள்ள தூக்கில் போட்டுட்டோம், வீட்டுக்கு தந்தி அனுப்பியாச்சு, பாடி இருக்கு தூக்கிட்டு போ என்று சொன்னவுடன் அந்த மந்திரி கதறி கதறி அழுதார். என்னுடைய மகன் சாவுக்கு நான் காரணமாகிட்டேனே என்று. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இயேசுவை அறியாதவர்களுக்கு ஆவிக்குரிய பெற்றோர். அப்படி ஆவிக்குரிய பெற்றோராக இருந்து கொண்டு இந்த ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த அன்பு லெட்டரை கையில் வைத்துக் கொண்டு நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த செல்போன்லயும் டிவிலையும் இன்னும் தேவையில்லாத காரியத்தில் நேரத்தை செலவு செய்து நற்செய்தி அறிவிக்காமல் நாம் சுயமாக நாம் மட்டும் வாழ்ந்தா போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் அர்ப்பணிப்போமா? எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வெளி மாவட்ட ஊழியத்திற்கு 10-15 வேன் கிட்ட புறப்பட இருக்கிறது. இந்த 15 வேனு, ஒவ்வொரு வேனுக்கும் 30,000 செலவு இருக்கிறது. இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்கள். நான் ஒரு 2000 துண்டு பிரதிக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு 50 வேதாகமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அல்லது ஒரு வேன் செலவுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். அல்லது ஊழியர்கள் கிட்டத்தட்ட 250 பேர் முதல் 300 பேர் வரை செல்ல இருக்கிறோம். ஒருவேளை சாப்பாடு செலவுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று இந்த நற்செய்திக்காக, வேறு எதற்காகவும் அல்ல. தேவனை அறியாதவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களுக்கு பரலோக வழிக்கு நேராக திருப்புவதற்காக, வேற எதற்காக அல்ல. இந்த நாளில் இங்கே இருக்கிற நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போமா?